வணக்கம். இது செய்தி மலரின் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பற்றிய ஒரு அலசல். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மற்றும் அரசியல் ரீதியாக இந்த தேர்தலில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நம்ம அலசுவதற்காக திரு மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான செல்வராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்போ அகில இந்திய அளவில் பார்க்க போனா ஒரு 300 இடங்களுக்கு கிட்ட பிஜேபியோட கூட்டணியும் இந்தியா கூட்டணி வந்து ஒரு 210 200 மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அதாவது 2 குறையுது, 2 ஏறுது, ஒரு 3 குறையுது, 3 ஏறுது. ஆனா 300 200 அப்படின்னு இருக்கு. ஒரு 350ல இருந்து 360 அப்படின்னு சொல்லி எக்ஸிட் போலோட இதெல்லாம் சொன்னாங்க. பட் ஆனா நியர்பை ஒரு 300 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்படியே தொடரும்னு நினைக்கிறீங்களா? இதுல பெரிய ஏற்ற இறக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? முதலில் செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து திருவிழா ஆரம்பிச்சு முடிவு கட்ட ஒரு வந்துட்டு இருக்கு. இதுல வந்து அர்த்தமேட்டிக் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் சில என்ன சொல்றது ஜில்ஜா வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் சொல்லணும். அதே சமயத்தில் வந்து இப்போ ஓட்டு எண்ணிக்கை யார் லீடு யார் முன்னணி அப்படிங்கிறது வந்து அதுலேயும் சில குறைபாடுகள் எல்லாம் போயிட்டு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த லீடிங்கில் இருந்தால் கூட அதில் வந்து ஓட் ஆஃப் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் சில வச்சுட்டு அதெல்லாம் சொல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டு அப்படி போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையத்து மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதாவது ஒரு தேர்தல் இந்திய சர்வதேச நாடுகளில் வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. 130 மக்கள் தொகை கொண்ட நாட்டில் வந்து 90 கோடிக்கு மேலே வந்து வாக்காளர் இருக்கிறாங்க. இதில் வந்து அதாவது தேர்தல் ஆணையம் நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்தது என்ன, எப்படி, ஏன் அப்படிங்கிறது வந்து பல சந்தேகங்களை கிளப்பியுள்ளதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த தேர்தல் பேட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இதன வரைக்கும் ஜனநாயக ரீதியில் இது இருந்ததே கிடையாது. அப்படிங்கிறதா நம்மளோட பார்வை. இதன வரைக்கும் இருந்தது இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சதுமே ஒரு 1 hour கழிச்சு, ஒரு 2 hours கழிச்சு இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆச்சு, இவ்வளோ வன்முறை நடந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, மறுவாக்கு பதிவு இப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க எப்பவுமே. இவர் வந்து ஒரு 4 நாள் கழிச்சு 1ஆம் தேதி ஓட்டுப்பதிவு முடியுது. அதுக்கப்புறம் 3ஆம் தேதி இவர் வந்து ஒரு சின்ன ஒரு செய்தி. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு 6000 ஓட்டு பின்தங்கி இருந்தாரு. இப்போ ஒரு செய்தியா வந்திருந்தது. இப்போ வந்து நிலைமை கொஞ்சம் மாறி காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அஜய் ராய், அவர் தான் மாநில காங்கிரஸ் தலைவர். அவர் வந்து இப்ப 436 வாக்குகள்ல பின்னாடி வர்றாரு. மோடி வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காரு. முதல்ல அந்த செய்தியே எல்லாரும் பெரிய அதிர்ச்சியா இருந்து வாரணாசியில மோடி பின்னடைவா அப்படின்னு, இப்ப திருப்பி வந்து நிலைமை மாறி இருக்கு. உண்மையாக உத்தரப்பிரதேசத்தில் வந்து கிட்டத்தட்ட அந்த எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னா 2 சீட்டு தான் காங்கிரஸ்க்கு வர்ற மாதிரியும், கிட்டத்தட்ட 78 சீட்டு வந்து பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஈக்குவலா தான் இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கு. ஆமா, நேற்று அது கூட சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு ஜனநாயக கேலி குத்துன்னு கூட சொல்லியிருந்தேன். எக்ஸிட் போல நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 சீட்டு காங்கிரஸ் கூட்டணியும் 35 சீட்டு வந்து இவங்களும் வர்றாங்க. இப்போ லீடிங்கில் அப்படி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து அந்த 2 பேர்த்துக்கு ஓட் ஆஃப் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அதிக ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஓட்டு சதவீதம் வந்து கம்மியா தான் இருக்கு. 2 பேர்த்துக்கும் பாத்தீங்கன்னா அங்க வந்து காங்கிரஸ் 45% ஓட்டுகள் வாங்குது, இவங்க 33-34% ஓட்டு தான் வாங்குறாங்க. அது நம்ம வந்து பார்வையில போர்காஸ்டிங் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க போக போக எப்படி போகும் இந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு புள்ளி விவரமா நான் சொல்றேன். சரிங்களா? இது வந்து எல்லா இடத்துலயும் பொருந்தும். இப்ப இந்த 300ன்னு வந்திருக்கு இல்லையா, 300ன்னு இப்ப 300 302 ஒரு 205ல இருந்து 210 205 208 இப்படி மாறி மாறி வருது இந்தியா கூட்டணி. ரெண்டுத்துக்கு ஒரு 100 வித்தியாசம் இருக்கு. அதர்ஸ் வந்து ஒரு 30 வித்தியாசம் இருக்கு. இது உங்களுக்கு இப்படியே சஸ்டைன் ஆயிட்டே இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது 2023 கடந்த தேர்தலில் வந்து கடந்த வருடம் வந்து கர்நாடகாவில் எலெக்ஷன் நடந்துச்சு, சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எடுத்துமே வந்து எக்ஸிட் போல் வந்து சொன்னாங்க பிஜேபி தான் ஜெயிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் இதே மாதிரி தான் அவர் இல்ல காங்கிரஸ் ஜெயிக்குன்னு சில பேர் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அப்போ சொல்றாங்க நெக் டு நெக் அவ வந்து பிஜேபி 102, இவங்க வந்து 106, காங்கிரஸ் 106 அப்படித்தான் போயிட்டே இருக்கு. 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஆனா லீடிங் பாத்தீங்கன்னா அப்படியே போக போக 4 மணி 5 மணி 6 மணி வரும்போது காங்கிரஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வருது. அதாவது 80ல இருந்து 70 60 65 வந்து நிக்கிறாங்க கடைசியா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 102 104 ஆரம்பிச்சு 136 வரைக்கும் போறாங்க. இது ஏன் இந்த வேறுபாடு, என்ன காரணம்? இதுக்கு வந்து பிஹைண்ட் ஆஃப் தி ஸ்கிரீன்ல வந்து
எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறதா சொல்லணும். அதே மாதிரிதான் இப்ப இந்த நிலைமை வந்துருக்கு. இப்ப 300 இல்ல நீங்க அப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து முழுக்க முழுக்க பிஜேபி சப்போர்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 400 420 கூட சொல்லி வந்ததுக்கு வாய்ப்பு இருந்துருக்குங்களா? இப்ப ஈக்குவலா அப்படி வருது உங்களுக்கு? இது நல்ல கேள்விதான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க முடியாது. காங்கிரஸ் வந்து நாங்க வந்து ஆல்ரெடி இப்படி வந்துட்டோம். அதாவது சென்ற தேர்தலை விட 120 சீட்டு வந்து எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவன் வந்துட்டான். 120 சீட்டு பிளஸ் சென்ற தேர்தலை காட்டிலும் அதிகமான வாக்குகளை பெற்று 120 சீட்டு வந்து முன்னணியில் இருக்கிறான். அப்ப வந்து மறைக்க முடியாதது. அந்த ஒரு ஃபார்முலா தான் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. இது வந்து 320 280 அப்படிங்கிறது வந்து ஒரு 2 hours 3 hours அப்படியே போயிட்டே இருக்கு. அவங்க கான்ஸ்டன்டா வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படிதான் சொல்லணும். அப்ப காங்கிரஸ் பத்தி பாத்தீங்கன்னா 220 230 அப்படியே நின்று இருப்பாங்க. அது ரொம்ப நேரம் அப்படியே நின்று இருக்க முடியுமா? இது வந்து ஒரு பாமரன் கூட கேள்வி கேட்பான், அப்படியே நின்று இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அத்தமெட்டிக் ப்ராப்ளம் வந்து அப்படியே தான் ஸ்டாண்ட் பைல தான் இருக்கு, கான்ஸ்டன்டா போயிட்டே இருக்கு. அப்படிங்கிறத எழுதப்படாத ஒரு சட்டமா இருக்கு. ஆனா இப்ப வந்து உண்மையான நிலவரம் வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கு மேலதான் தெரிய வரும். ஒரு 6 மணிக்கு மேலதான் லீடே சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஆனா அது வரைக்கும் இந்த தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுல வந்து இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குங்கிறது வந்து அது எக்ஸிட் போல உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. அந்த மாதிரிதான் அதைத்தான் நம்ம சொல்லணும். அது 340 345 350 கிலோ சொன்னாங்க. சொன்னாங்க அரௌண்ட். ஆனா 300 இருக்கு, அரௌண்ட் 300 இருக்கு. மெஜாரிட்டியை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அப்ப நம்ம வந்து இப்ப வந்து வட இந்தியாவில வந்து சில ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அவங்களோட போர்காஸ்டிங் போட்டிருக்கு பார்த்து 280 தான் வருது. இதன வரைக்கும் 280 தான். அவன் காலையில இருந்து அதே தான் காட்டிட்டு இருக்கான். காலையில இருந்து இப்ப இந்த நிமிஷத்து வரைக்கும் சில பத்திரிகை பேரை நான் சொல்ல விரும்பல, சில ஊடகங்கள் பேரை சொல்ல விரும்பல. அவங்க வந்து 280 தான் காட்டிட்டு இருக்காங்க. என்டிஏ வந்து 280, காங்கிரஸ் கூட்டணி வந்து 220 சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வந்து எஸ்பெஷலி 2 பேருமே 2 கட்சியுமே வந்து காங்கிரஸும் சரி பிஜேபி சரி 100 தாண்டிட்டாங்க தனிப்பட்ட முறையில. மற்ற கூட்டணி கட்சிகள் தான் போயிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல காங்கிரஸ் சார்பாக இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து அதிக சீட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்தில் பிஜேபியோட கூட்டணி கட்சி வந்து ரொம்ப கம்மியா சிங்கிள் டிஜிட் போயிட்டு இருக்கு எல்லா கட்சியுமே. இப்போ உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா வந்து அந்த சிவசேனாவோட பிரிஞ்சு வந்தார் இல்லையா, அவர் வந்து சிங்கிள் டிஜிட் தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அதே வந்து 1 2 மகாராஷ்டிரால இவங்க கொஞ்சம் ஈக்குவலாவே இருக்காங்க. அதை விட கொஞ்சம் மேலேயே போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து அங்க சிவசேனா உத்தரவாத சரத்பவாருக்குன்னு சொல்லி அங்க ஒரு இது இருக்கு இல்லையா, அவருக்கு அந்த இது உபயோகம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அவர் ஒரு 4 சீட்டு முன்னாடி இருக்காரு. அவர் ஒரு 4 சீட் இருக்காரு. சிவசேனா உத்தவ் தாக்கரே வந்து அவர் ஒரு 9 சீட் வந்திருக்காரு. காங்கிரஸும் ஒரு 7 சீட்டு 8 சீட் வந்துருக்காங்க. இவங்க கூட்டணி பாத்தீங்கன்னா 20 சீட்டு தாண்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 சீட் தாண்டிட்டாங்க. ஆனா பிஜேபி வந்து 15 சீட்டு தான் நின்று இருக்காங்க 48 சீட்ல. சோ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் போயிட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு காலத்துக்கு கட்டாயம். வயநாட்லையும் சில ரெபர்லையும் அவர் 2லுமே முன்னிலை தான் இருக்காரு. ராகுல் காந்தி முன்னிலையில தான் இருக்காரு. தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே முன்னிலையில தான் இருக்காரு. இப்பதான் இந்த மோடியோட விஷயம் தான் இப்ப குறைந்த வாக்குகள் முன்னிலை. இது எதை இண்டிகேட் பண்ணுது? அதாவது பிரதமர் 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்தவர் வந்து ஒரு வாரணாசி தொகுதியில் போட்டிடுறாரு. அவர் வந்து பின்னடைவு சந்திக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் முன்னாடி போறாரு. ஆனா அதே சமயத்துல வந்து ராகுல் காந்தி 2 தொகுதியில போட்டிடுறாரு. தென் தமிழகத்தையும் போட்டிடுறாரு, சாரி தென்னாட்டிலையும் போட்டிடுறாரு, வடநாட்டிலையும் போட்டிடுறாரு. 2 தொகுதியிலும் வந்து அவர் லீடிங் போயிட்டு இருக்காரு. போன தடவை தோத்தான போனாரு. போன தடவை அமைதியில தோத்தான் போனாரு. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையே வேற. எங்க தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க போயிட்டு இருக்காங்க. எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அதாவது அவங்க எண்ணிக்கை சொன்னாங்க இல்லையா, 400 எண்ணிக்கை சொன்னாங்க இல்லையா, அந்த 400ங்கிறது இப்ப இல்ல. 400ங்கிறது இல்ல. அது வந்து மோடிக்கு அப்பவே தெரியும். கோயம்புத்தூர் கூட்டத்தில் வந்து கோவை பாராளுமன்ற தொகுதியில பிரச்சார கூட்டத்தில் இருக்கிற போது 400ன்னு மிக வேகமா எனர்ஜிக்கலா பேசினாரு அண்ணாமலை. ஆனா அப்பவே வந்து 400 அப்படிங்கிற வந்து இவரு வந்து யாரு, பிரதமர் மோடியும் சொல்றாரு. ஒரு எனர்ஜிக்கு இல்லாம தான். அதை வந்து நம்ம சைக்காலஜிக்கலா பாத்துருவோம். ஒரு பத்திரிகையாளனா பார்வையில் பார்க்கும்போது அது என்ன தெரிஞ்சிருக்கு நம்ம. ஆனாலும் பாத்தீங்கன்னா 2 தடவை தொடர்ந்து இவங்க பிஜேபி வந்திருக்கு மோடி தலைமையில. 3வது தடவை அப்படிங்கும்போது அந்த ஒரு எதிர்ப்பு வாக்குகள் ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பொதுவாகவே ஒரு 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட்ல இருந்தாங்களே, அவங்க வந்து ஆன்டி கமிஷனராக இருக்கும். அப்படிங்கும்போது 10 வருஷம் இருந்தும் இந்த அளவுல உங்களுக்கு ஒரு 300 கிட்ட வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் தானே. இது வந்து பார்வையாளரா பாக்குற போது இதை தூக்கி நிறுத்திட்டாங்க பாரு. அதுக்கு நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலைங்கிற அந்த கதைக்காகத்தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து இதை பேசுவாங்கங்கிறதுக்காகத்தான், ஐயோ இல்லப்பா இவங்கதான்ப்பா முன்னாடி இருந்தாங்க அப்படி பேசுறதுக்காகத்தான். இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இவங்க சொல்ற. அதாவது எப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ அப்ப இருந்தே இந்த மாதிரி நிலைமையில் இருந்துக்கு. தேர்தல் ஆணைய ரிசல்ட் சொல்றது வந்து இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், கர்நாடக எலெக்ஷன்ல வந்து 65 சீட்டு வாங்கின பிஜேபி 145 எப்படி 102 103 நீ காட்டிட்டு இருந்தீங்க இல்ல.
கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 102வே கட்டிட்டு இருக்காங்க. ஆனா வாங்கின 65 சீட்டு. ஆனா காங்கிரஸ் 104 105 காட்டிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா 135 காட்டுறான். எப்படி அது வந்துச்சு? ரெண்டு பேருக்கு வேரியேஷன் பாருங்க எவ்வளவு. ஸோ வந்து அந்த நிலைமை தான் இப்பவும் வரப்போகுது. ரெண்டு கட்சிக்கும் உள்ள வேறுபாடு அவ்வளவு தூரம் வரப்போகுது. இல்ல எப்படி இருந்தாலும் இப்ப மெஜாரிட்டி யாரு வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ அதாவது ஓட் ஆஃப் பர்சன்டேஜ் ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்குற போது இவங்க என்டிஏ காட்டிலும் வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வந்து பர்சன்டேஜ் ஓட்டு நிறைய வாங்குறாங்க. அதாவது அவங்க வெற்றி வந்து 1 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டு அப்படிங்கிற ஜெயிக்கிற மாதிரி இருக்கு பல தொகுதிகளில். தோக்குறது வந்து தோக்குறதுக்கு ஜெயிச்சாலும் கூட அதாவது என்ன சொல்றது 4000 5000 ஓட்டு அப்படி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ வந்து ஜெயிப்புங்கிறது அவங்க தான். அதனால அந்த ஃபார்முலா பார்க்குற போது மெஜாரிட்டி வர்றதுக்கு காங்கிரஸ்க்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஏன்னா 300 100 டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு பேரும். அதான் சார் வந்து இல்ல நீங்க கர்நாடகா சொன்னீங்க இல்லையா? கர்நாடகா சொல்லும்போது 102 110 இது இந்த ஈக்குவல் இருந்தது. பட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 250 250 வர்ற இவங்க 300 இருக்காங்க, இவங்க 200 இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு 100 டிஃபரன்ஸ் இருக்கு, 100 சீட்டு டிஃபரன்ஸ் இருக்கும்போது அப்படி மொத்தமா இறங்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேச பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 90 ஈக்குவலா இருக்காங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்காங்க. ஈக்குவலா இருந்து அவங்க முன்னாடி போவாங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸிட் போல்ல நியாயமான எக்ஸிட் போல்ல பாக்குற போது 20ல இருந்து 25 சீட்டு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 80 சீட்டுல. அப்ப இவங்க மீதி சீட்டு வாங்குற போது கிட்டத்தட்ட அதுலயே வந்து 50-55 சீட்டு அதிகமாக போறாங்க இல்லையா? இப்போ இதுலயே 20 சீட்டு கூடுதல் ஆகுது. அப்போ வரபோது அந்த நீங்க சொல்ற ஃபார்முலா 300க்கு வந்து அவங்க ஈஸியா தொடுவாங்க. இப்ப உண்மையான அந்த அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் பாத்தீங்கன்னா 10 சீட்டு 15 சீட்டு 5 சீட்டு அப்படிங்கிற லெவல்ல குறைச்சிட்டு தான். மகாராஷ்டிரால பிஜேபி 28, இந்தியா கூட்டணி 20 கிட்ட வந்திருக்கு மகாராஷ்டிரால. குஜராத்ல டோட்டல் 26 பிஜேபி. குஜராத் எக்ஸிட் போல் சொன்ன ஒரே கரெக்டான பீகார் 29 பிஜேபி. பீகார் 29, இந்தியா கூட்டணி 9 வருது. கர்நாடகால 22 பிஜேபி. 22 வந்துருச்சு. 28 காங்கிரஸ் 6. கேரளால வழக்கம் போல காங்கிரஸ் 16. அங்க அவங்களுக்கு பிஜேபி ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதால. மத்திய பிரதேஷ் இல்லை அந்த பாண்டிச்சேரியில காங்கிரஸ் லீடிங். ஜம்மு காஷ்மீர்ல இந்தியா கூட்டணியும் பிஜேபி ஈக்குவலா இருக்கு. 2 4 சீட்ல 4 சீட். ஏன்னா ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து டோட்டலா வருவாங்கன்ற மாதிரி தான் ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா 2 ஈக்குவலா தான் இருக்கு. அதான் அந்த ஃபார்முலாவை பார்க்குற போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இழுபறி இருக்காது. இழுபறிங்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இழுபறி இல்லாமல் அதாவது யாருமே தனி மெஜாரிட்டி வாங்க முடியாது. பிஜேபி ஆகட்டும் தனிப்பட்ட முறையில் அவங்க அந்த கட்சி வந்து பிஜேபி 273 சீட்டு வாங்கவே முடியாது. ஒன்று அதே மாதிரி காங்கிரஸும் 273 சீட்டு வாங்க முடியாது. 2 பேருமே 100 தாண்டிக்கிறாங்க. இப்போதான் 100 105 110 அந்த லெவலில் தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து 273ங்கிறது வந்து பெரிய இன்னும் நிறைய தூரம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ வந்து இந்த சூழ்நிலையில தனிப்பட்ட முறையில் யாரும் ஜெயிக்க முடியாது, கூட்டணியாச்சு தான் வரும் அப்படிங்கிறத. தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு சதவீதம் எவ்வளவு வரப்போகும் தெரியல. ஆனா ஒரு 36 கிட்ட நம்ம எக்ஸிட் போர்ட்ல சொன்ன மாதிரி டிஎம்கே வந்திருக்கு. இதுல இந்த நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் ஒரு போட்டி இருந்தது இல்லையா? யாரு 3வது படம்னு. அதுல பார்த்தா எல்லா இடத்துலயும் பிஜேபி தான் 3வது இடத்துல இருக்கு. சீமான் சொன்னது அப்புறம் நானு நேத்து கூட அதை பத்தி சொன்னேன். அதாவது கான்ஸ்டன்டா ஒரு 4 தேர்தல் ஒரே மாதிரி சந்திச்சுட்டு இது பண்ற போது உங்களுக்கு மாற்றம் இருக்காது. நான் சீமான் சொல்றது அதுதான். அதாவது புள்ளியல் ரீதியாகவும் வந்து அந்த பர்சன்டேஜ் ஏறாது. ஏன்னா காரணம் பெரிய கட்சிகள்லாம் அன்னைக்கெல்லாம் எம்ஜிஆர் கட்சி நடத்தின போதும் சரி இல்லை கலைஞர் கட்சி நடத்தின போது கட்சியில் தொய்வு ஏற்படுற போது அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து சில சப்ஸ்டியூட் ஆளுகளை புது ஆளுகளை கொண்டு வருவாங்க, மாற்றுவாங்க. நான் அதை தான் சீமான் சொல்கிறது என்னென்னா ஆளுகளை மாற்றணும், கூட்டணி உருவாக்கணும், சின்ன சின்ன தலைவர்கள் உருவாக்கணும், புது பேரோட கூட்டணி அமைக்கணும், சின்ன சின்ன கட்சிகளை கூப்பிட்டு பேசணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அவர் வளர்ச்சி இருக்குது. இப்போ வந்து அவர் கட்சி கிளச்சிடுவாரா? அன்னைக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அண்ணாமலை பதில் சொல்லியிருந்தார் கரெக்டாக. அவர் ஏதாவது சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவரோட 10 வயசு சின்னவர் தான். ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல அதாவது பெருந்தன்மையோட பேசினார் அண்ணாமலை. அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதே வந்து இந்த பேச்சுக்கு நான் வரவே இல்லை. எதுக்கு அவர் கட்சி நடத்தணும் தான் நாங்கள் நினைக்கிறோம், அவர் கலைக்கு நாங்கள் நினைக்கல. அது அண்ணாமலை சொன்னது வந்து மிகப்பெரிய இதுல பக்குவத்தை காட்டுது. இதுல இன்னொன்னு விஷயம் என்னன்னா அதிமுக வந்து பொதுவா எல்லா இடங்கள்லயுமே அதிமுகவும் 3வது 2வது மாறி மாறி வருது.
பிஜேபிக்கும் அதிமுக. விழுப்புரத்துல முன்னாடி வந்துட்டு இருந்தாங்களே, விழுப்புரம் முன்னால இருக்கு, ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. கள்ளக்குறிச்சி கொஞ்சம் முன்னால இருக்கு, முன்னிலையில இருக்கு. நம்ம ஒரு 7 தொகுதி சொல்லியிருந்தோம். பொள்ளாச்சி, இல்ல கள்ளக்குறிச்சி. அது எல்லாமே இல்ல. கள்ளக்குறிச்சி, இதுல கடலூர்ல 2வது இடம், கடலூர்ல 3வது இடமா, கடலூர்ல தேமுதிக கடலூர். இவர் என்ன இல்லையா, ஆமா, திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான், அவர் 3வது இடமாங்க. ஆமா, அவர் வந்து 2வது இடம். அங்க பேஸா பார்க்க போனா ஒரு சில இடங்கள் நீலகிரிலாம் 3வது இடம் வருது பிஜேபியா, அதிமுக. ஓஹோ. இல்ல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஆ பிரிஞ்சது இப்ப டிபிஎஸ் உடைய ஒற்றை தலைமை அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுபடலையா? நல்ல காமெடி. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் உலகத்திலேயே ஒரு கொள்கை இல்லாத, ஒரு கோட்பாடு இல்லாத, கூட்டம் கூடி ஒரு கட்சிக்கு திருவிழா எடுத்து கூட்டம் கூடி ரெட்டலை பார்த்துமே குத்துற ஒரே கட்சி வந்து அதிமுக தான். அவங்களுக்கு எதுவுமே பெருசாக எடுக்க மாட்டாங்க, யாரையுமே ஃபாலோ பண்ணி திட்டுறது இது பண்ணுறது. ஆனால் அவங்களும் யாரையும் திட்ட மாட்டாங்க, இவங்களுமே யாரும் திட்டக்கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான். உதாரணத்துக்கு போனோம்னா எங்கள் டாடின்னு தானே சொன்னார் இவர் மோடியை. ஆனால் அவரை போய் இவங்க திட்டி இவங்க கட்சி கலைக்கிறவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருபோதும் அது நடக்காது. ஏன்னா அதிமுக தான் அது கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருப்பான். எங்கே சுற்றினாலும் சரி அந்த 30% ஓட்டு அவங்களுக்கு வந்துடும். அது எடப்பாடி யார் நின்னாலும் சரி, இல்லை ஓபிஎஸ்னாலும் சரி, இல்லை டிடிவி. அங்கே எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஓட்டு இல்லை, ரெட்டலைக்கு ஓட்டு. அதை வந்து ஆனால் வந்து அதை வந்து திறம்பட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திறம்பட நடத்திட்டு போயிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய அவர்களுக்கு சோதனை வந்துச்சு, ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு வந்து இப்போ கட்சி துவங்கின விஜய் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சார், அவர் போய் பார்த்து பேசினார். அப்புறம் இந்த மாதிரி கூட்டணிக்காக பேசிக்கிற போது அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் நீங்கள் 2019 திரைப்படம் வெளியிடுற போது என்னென்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன ஃபார் ட்ரெண்டை பற்றி என்னக்கிட்ட பேசுகிறீங்க, கால் ஒழுகிற ட்ரெண்டுன்னு என்ன தெரியுமா, கலாய்ச்சிக்கிற ட்ரெண்டுன்னு என்ன தெரியுமா அப்படின்னால பேசுனீங்களா, அந்த ஆடியோ போட்டு கேளுங்கன்னு சொல்லி போங்க, முதல்ல அதை போய் திருத்திட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது எவ்வளோ ஒரு சாணக்கித்தனமான பேச்சு. நம்ம இங்கே வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிற அவங்க 1 to 1 உட்காந்து பேசுகிற போது எவ்வளோ எடுத்து அருமையாக சொல்லிக்காரு பாருங்க. ஸோ வந்து அவருக்கு வந்து இப்போ வந்து கூட்டணிக்கு இப்போவே ஆரம்பிக்கிறாங்க, நிறைய கட்சிகள் வருது. இல்ல அந்த ஒரு சாலிட் ஓட்டு இருக்குல்ல, அந்த 30% ஓட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, பெரிய பெரிய விஷயம். அதை டெஸ்ட்ராய்டு பண்ணி அழிக்கணுங்கிறதுக்காக தான் சார் பிஜேபி திட்டமிட்டு இருக்காங்க. அது ஒருபோதும் நடக்காது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒருபோதும் நடக்காது. இப்போ அந்த நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இருக்கு. 300ன்றது 296 ஏற்ற இறக்கம் இருக்கு. இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு இதோட நிலவரம் என்ன அப்படின்னு கண்டிப்பா பார்ப்போம். நிகழ்ச்சியில வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, வணக்கம்.